தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ. இப்போ தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காமனாக மக்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். அதாவது MBA, பேங்கிங், ஃபினான்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி படித்தவங்க மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க ஒரு 18 வயசு பூர்த்தி அடைந்திருந்தால் மட்டுமே போதும், நீங்களும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க, இல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க யாரா இருந்தாலும், உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்து யாரா இருந்தாலும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனில ஒரு ஸ்மால் ஓனர்ஷிப்பை வாங்குற மாதிரி தான். உங்ககிட்ட காசு இருந்தால் போதும், நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கலாம். அதுக்கு எந்த விதமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து மேலே போனால் நீங்கள் விற்க போகிறீங்க. நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கும் நீங்கள் விற்கிற ப்ரைஸுக்கும் இடையான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் யார் வேணுனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போய் போடுறதுக்கு நமக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை இல்லையா? பேங்க்கில் அக்கௌண்ட் போடுறதுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதான் அதுல நம்ம அமௌண்ட் வந்து போட முடியும். அதே போல ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. அதுதான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதும் ரொம்ப சிம்பிள். இந்த அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே ஓபன் பண்ணிக்கலாம். ₹1 கூட நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல, இப்ப இந்த வீடியோ நீங்க மொபைல்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மொபைல் மூலமாவே ஒரு 3 மினிட்ஸ்லயே உங்களால அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு மொபைல் நம்பர், இது எல்லாருமே வச்சிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட், நார்மலா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? சோ இந்த டீடைல் மட்டும் இருந்தாவே போதும். வித்தின் 3 மினிட்ஸ்ல ஃப்ரீயாவே வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அங்க உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே என்டர் பண்ணி நீங்க ஃப்ரீயா வித்தின் 3 மினிட்ஸ்ல வீட்ல இருந்தே அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நான் கடந்த 8 வருடங்களுக்கு மேலா பாத்தீங்க அப்படின்னா zerodha அப்படிங்கிற ஸ்டாக் புரோக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். zerodhaவில் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்திருக்கேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு லாக்ஸ்ல அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு ₹10 இருந்தாலே போதுங்க, நீங்களும் ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.